குட்டி விலோகோட டே 31 பார்க்கலாமா? இன்றைக்கி நிஷானை தொழிலில் போட்டு தூங்க வச்சு ஒரு டீ போட்டு குடித்து டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி செஞ்சு சன்னா மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்காக சன்னா நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன். குழம்பு வேலையெல்லாம் ஃபஸ்ட்டே முடித்து வச்சுட்டோன்னா போகிற டைமில் சுட சுட சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டே போயிடலாம். விபாக்கு படிக்கிறதுக்காக ஒரு குட்டி டேபிள் சேர் இருக்குது. அது அவளுக்கு 4th பர்த்டேக்கு கிடச்சிது. இன்னும் அதே வச்சிட்ருக்கா. இப்போ என்னென்னா புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவளால் உட்காந்து எழுதுறதுக்கு இடம் பற்ற மாட்டேங்குது. அதனால் புக்கெல்லாம் நம்ம பக்கத்துலேயே வைக்கிறதுக்காக ஒரு புக் ஷெல்ஃப் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போல்லாம் இந்த மாதிரி என்ன பாக்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டே அதை எடுத்து கட் பண்ணி என்னன்றதை பார்த்துடணும். அதுதான் வேலை. அன்பாக்சிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கா இப்போது. இதோட மெட்டீரியல் அந்தளவுக்கு திக்காலாம் இல்லை. ஆனால் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு புக்ஸ் எல்லாம் வைக்கலாம். மற்றபடி ரொம்ப வெயிட்டாலாம் எதுவுமே வைக்க முடியாது. ஆனால் எனக்கு அந்த குட்டி இடத்துக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. மத்தியானத்துக்கு அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தேன். இதுக்காக 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு, மிளகு, ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து, சின்ன வெங்காயம் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இங்கே வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணதை நல்லா போட்டு வதக்கிட்டு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். இதுக்கப்புறம் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் இதில் எதுவுமே சேர்க்க மாட்டோம். சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இவ்வளோ மட்டும் சேர்த்து ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாவும் அப்பளமும் போதும். இல்லைன்னா ஒரு ஆம்லெட் போட்டு கூட சாப்பிட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி விபாவை எழுப்பி வெளியே கொண்டு போய் உட்கார வச்சுருந்தேன் ப்ரஷ் பண்ண சொல்லி. கடைசியில் போய் பார்த்தா ப்ரஷ் பண்ணாமல் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை எழுப்பி ப்ரஷ் பண்ண வச்சு குளிக்க வச்சு அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி கரெக்டான டைமுக்கு அவளையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்பயுமே காலையில் பசங்களை எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்றது பெரிய ஒரு டாஸ்க்கு தான். எனக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் போகிறது நிஷான் தூங்கிட்டு இருக்கிறதால தான். சப்போஸ் அவன் ஏஞ்சா என்ன பண்ணுவான் அதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியாது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் டிப்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.